ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்த்திகை மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கோலம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்துருந்துச்சு. நம்ம வந்து வரைகிறது எதுவுமே நம்ம இது வரைக்கும் அப்டேட் கொடுத்ததில்ல. ஸோ மார்கழி மாதம் வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து நான் கோலம் போடுறப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இது பண்ண முடியலை. இப்போ வந்து மார்கழி 5ஆம் நாள் கோலம். ஸோ வந்து இதிலேருந்து நம்ம வந்து கோலம் போடுறத வந்து வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்கோம். இந்த கோலம் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரங்கோலி கோலம் வேணுமா, இல்லை புள்ளி கோலம் வேணுமா, இல்லை குட்டி குட்டியாக சின்ன சின்ன கோலங்கள் வேணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கோலம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்றவாறு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் கோலங்கள் போட்டு வீடியோ கொடுக்குறேன். ஸோ வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம். கோலம் எல்லாம் ரொம்ப ரெகுலராக வராது. பட் வந்து இனி ரெகுலராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட தான் போயிட்டுருக்குது. பார்க்கலாம் எப்படி ரெகுலராக வந்து வீடியோ கவர் பண்ண முடியுதான்னு தெரில. கவர் பண்ண முடிஞ்ச நாளைக்கெல்லாம் நான் வந்து வீடியோ கவர் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து சிம்பிள் ரங்கோலி மெத்தடு தான். நீங்கள் வரையும் போதே பார்த்துருப்பீங்க. எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து மியூசிக் கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து நான் வந்து சின்னதாக ஏதாச்சும் ஒரு மியூசிக் கொடுத்தாலே காப்பிரைட்ஸ் கிளைம்னு வருது. ஸோ வந்து உங்களில் யாருக்காச்சும் அது வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் வராமல் அந்த மியூசிக் வந்து நார்மல் பெரிய வீடியோவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் கோலப்பொடியும் அப்புறமா வந்து ப்ளூ கலர் மட்டும் வச்சு ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் தான் நான் வந்து இந்த கோலம் போட்டிருக்கேன். கோலம் எண்டிங்கில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து வெறும் வெள்ளை கோலப்பொடி நம்ம கடையில் வாங்குவோம்ல, கோலப்பொடி வாங்கிட்டு அது கூட வந்து இப்போ வந்து 2 பவுல் நிறைய கோலப்பொடிக்கு 1 பவுல் நிறைய அரிசி மாவு கலந்து தான் நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து அரிசி மாவுலேயே வந்து ரெடி பண்ணி கோலம் போடுவாங்க. பட் வந்து எனக்கு வந்து அந்த வெறும் நைஸ் அரிசி மாவில் போட்டால் அந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ வந்து நான் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். மற்ற மாதிரி அரிசி மாவு கலக்கியும் வரைய தெரியும். ஸோ வந்து அதை தான் அடுத்தடுத்த அப்டேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த கோலம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கோலம். ப்ளஸ் வந்து இந்த கோலம் வந்து நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த கோலம் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து கோயில் திருவிழாவப்போ இந்த கோலம் போட்டு இந்த கோலத்துக்கு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஸோ வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சப்போ நான் அந்த கோலம் எப்படி போட்டனோ கொஞ்சம் வருஷத்துகளுக்கெல்லாம் முன்னாடி அப்போது வந்து எப்படி போட்டனோ அதே மாதிரி சேம் இதில் வந்து கொஞ்சம் டிசைன் மாறி இருக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக எனக்கு நல்லா ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இந்த மாதிரி தான் நான் கோலம் போட்டேன். பழைய பிக்சர்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மியூசிக் எப்படி போடலாம் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கோலத்துலேயும் நம்ம சும்மா பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம டெய்லி ஒரு கோலம் வீதம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஹோப்பாக கொடுக்க முடியுதுன்னு தெரில. ஆனால் வந்து இது வரைகிறது கொடுக்குறது கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் ரெகுலரி ஷார்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஷார்ட்ஸு போடும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் வந்து கேட்டாங்க, இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுற, எங்கே முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ சொன்னவங்க எல்லாம் வீடியோ பார்க்கும்போது நினைப்பீங்க மனசில். ஸோ அவங்களுக்காக தான் சரி நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணால் அப்போ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபைனலி கோலம் வந்து அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 6:30 போல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதை முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். நெக்ஸ்ட்டு வந்து மார்கழி மாதம் மார்கழி 6ஆம் நாள் கோலத்தில் மீட் பண்ணலாம். டாட்டா பை.